நமது ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் வல்லப் முன்சாமி அவர்களே மற்றும் தயாநிதி அவர்களே மற்றும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் முன்ராஜ் மற்றும் கூட இன்னொரு அவருடைய சக ஊழியர் வந்திருக்கிறார் அவர்களே, கவுன்சிலர் அவர்களே, கண்ணபிரான் அவர்களே மற்றும் வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் எனது முதன்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சி என்னது தங்கவயல் மற்ற இந்த நிகழ்ச்சிக்கு நாலாண்டுடைய வார்டு கவுன்சிலர் வேணி பாண்டியன் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய அண்ணன் பெரியவர் தயாநிதி அண்ணா அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கிற எல்லாருக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து மொத்த பேருக்கு பேர் சொன்ன டைம் ஆகும். அதனால் அனைவருக்கும் ரொம்ப வணக்கம். இந்த செடி நன்றது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்னதுலேருந்து நம்மளுக்கெல்லாம் ஸ்கூலில் கற்றுக் கொடுத்துருக்காங்க, வேறு மெசேஜும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மரம் இருந்தால் தான் நம்ம மழை வரும், மழை வந்தால் தான் நம்மளுக்கு எல்லா சௌகரியம் கிடைக்கும். நம்ம மரத்தை பற்றி சொல்லணும்னா இன்றைக்கி ஒரு நாளெல்லாம் பேசலாம். நம்ம நிழல் கொடுக்குது, பழம் கொடுக்குது, கனி கொடுக்குது, நம்ம வீட்டுக்கு வாசப்படி கொடுக்குது. அது இந்ததுக்கெல்லாம் கூட நம்ம சுடுகாட்டுக்கு போனால் பொட்டி கூட கொடுக்குது மரம். அந்த மரத்துடைய அருமை சொல்லணுன்னாக்கா ரொம்ப ரொம்ப சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி நிகழ்ச்சி இன்னைக்கு தங்கவயலுக்கு இன்னைக்கு 900 மரம் இன்றைக்கி வந்துக்குதுன்னா அது பெருமைக்குரிய விஷயம். அது யார் பண்ணாலும் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த மரத்தில் இந்த 900 மரத்தில் இதில் எல்லாம் பழ மரம் இருக்குது, வேப்பால் இருக்குது. மாரியம்மாவும் நினச்சி வேப்ப மரம் எடுத்து வந்துக்கிறாங்க. ஏன்னா மாரியம்மாவுக்கு உகந்தது வேப்பால் அப்படின்ட்டு. மற்றும் இந்த கனி காய் யாராருக்கு ரணங்குதோ அவங்க சாப்பிடலாம், யாராருக்கு ரணங்குதோ அவங்க போயிட்டு இந்த நிழலை அனுபவிக்கலாம். இது ரொம்ப நல்ல ஒரு காரியம். இது என்னை கூப்பிட்டு இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் இங்கே வந்திருக்கும் பாசத்துக்குரிய நமது ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் வல்லல் முன்சாமி அவர்களே மற்றும் தயாநிதி அவர்களே மற்றும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் முன்ராஜ் மற்றும் கூட இன்னொரு அவருடைய சக ஊழியர் வந்திருக்கிறார் அவர்களே, கவுன்சிலர் அவர்களே, கண்ணபிரான் அவர்களே மற்றும் வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் எனது முதன்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு சொன்னேன். இன்றைய நிகழ்ச்சி என்னது, நம்முடைய பேரலல் ரோட், ரயில்வே பேரலல் ரோட், ஸ்மித் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோடு நம்ம கோர்மண்ணிலிருந்து துவங்கி மாறிக்கு போகிறதுல இருக்குது இந்த ரோடு. இந்த ரோடு பக்கத்தில் செடி நடணுன்ட்டு ரொம்ப நாள் கனவாக இருந்துச்சு. அது டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன். 2 டைம் லெட்டரும் கொடுத்துருந்தேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இதுக்குன்னு ஒரு ஃபண்டு வரணும், இதுக்குன்னு ஒரு நேரம் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. கடவுள் புண்ணியத்தில் அந்த நேரம் கூடி ஒரு இங்கேருந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்து மாறி போகிறோம் ஒரு 900 1000 செடி நடுறதுக்கான சேங்ஷன் ஆகிருக்குது. ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கும் மற்றும் எம்எல்ஏ, நம்ம முனிசிபாலிட்டி சேர்ந்த இதுக்கு யார் யார் உறுதுணையாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுருந்து இங்கே வந்திருக்கும் நம்மளோட ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் அவர்கள் வருகிறது இந்த சிறிய மற்றும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய முயற்சி தான் இது. ஏன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்காரெல்லாம் இது நடக்காது. அதனால அவங்களே வருகன்னு வரவேற்று மற்றும் சேர்ந்த தேவராஜ் அவர்களை வருக ஊழியர் ஒரு சிறிய அன்பளிப்பு. வணக்கம். நான் 4th வார்டு கவுன்சிலர் வேணி பாண்டியன். மரம் வளர்ப்போம், உயிர் காப்போம். மரம் வளர்ப்பது உயிர் காப்பது போல. ஒரு மரம் அழிக்கிறது ஒரு வம்சத்தை அழிக்கிற மாதிரி.
அதனால நம்ம ஒரு மரத்தை வளர்த்து ஒரு உயிரை காப்பாற்றணும். நம்ம மரத்தை அழிக்க கூடாது. மரம் வந்து எல்லாரும் வளர்க்கணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று 4வது வட்டத்தில் மரம் நடும் நிகழ்ச்சியானது நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு சின்ன பூஜை பண்ணோம். ஏன் அந்த பூஜை பண்ணோன்ட்டுனா, நம்மளுடைய இந்திய கலாச்சாரம் அது, நம்ம வாழ்வில் முறை அது. நம்ம வந்து இயற்கையோட வாழ்கிறோம். நம்ம உலகத்திலேயே வந்து இயற்கையோட வாழ ஒரே தேசம் வந்து இந்திய நாடு தான். பஞ்ச இதுவும் பூஜை பண்ணுவோம். நம்ம நீர், நிலம், காற்று, ஆகாயம், அது போல நம்ம வந்து பஞ்சபூதங்களையும் நம்ம பூஜை செய்கிற ஆளுங்க. அதனால வந்து ஒரு சின்ன பூஜை கோவிலில் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மரம் நட வந்திருக்கிறோம். ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த கொரோனா போச்சிங்களா, அப்போ வந்து மனிதன் வந்து ஆக்சிஜனுக்காக அழியோன்னு தான். அந்த ஆக்சிஜன் எங்கே கிடைக்குதுன்னா மரத்துல தான். அந்த மரத்தினால வந்து ஆக்சிஜன் உருவாகி மனுஷனை காப்பாத்துது. காசோ பணமோ வாங்குறது இல்லை. மரம் ஃப்ரீயா வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்குது. அதனால எல்லோரும் கை கூப்பி கேட்டுக்கிறோம். இந்த மரம் வச்சிருக்கிறோம். அதனால வந்து தயவு சேர்ந்து அதை காத்து நம்ம இல்லைன்னா கூட அந்த மரம் இருக்கும். நாளைக்கு நம்ம இறந்துட்டுனா கூட அந்த மரம் இருக்கும். அந்த மரம் நம்மளோட பேர் சொன்னோம், இவங்க வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு.